ட்ரேடர்ஸ். இன்னைக்கு 24,000 கால், 2400 புட் எடுத்திருந்தோம். இன்னைக்கு வந்து கால் தான் வேலிடாக இருந்துச்சு. பார்க்கலாம். இது 218 ப்ரீவியஸ் டே க்ளோஸ். or 263 ப்ரீவியஸ் டே க்ளோஸ். ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 26 நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேண்டில் 215. இதோடைய ஹையை பிரேக் பண்ணணும் கேண்டில். அதோட சிம்பிள் வந்து ட்ரேடிங் சிம்பிள் 257ல கிடைச்சிருக்கு நமக்கு. எபோவ் 257ல ஓப்பன் ஆகிற கேண்டில் என்ட்ரி நம்மளுது. இல்லை, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. எஸ், நமக்கு இங்கே என்ட்ரி எடுத்தோம் 257ல எபோவ் கேண்டில்ல. இது ரெக்கார்டடு ரிவைண்ட்னால உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குது. லைவ் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். 15 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் எப்பவும் போல். டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, நான் இன்னைக்கு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட்டில் வந்து 50 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறது போல் அது பர்சன்டேஜில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ 13 பாயிண்ட்ஸ்லேயே அது எக்ஸிட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஒன்றும் செய்ய முடியல. சரி, ரெண்டாவது ட்ரேட் எப்பவுமே எடுக்கிறது கிடையாது, செகண்ட் ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே போச்சு. இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே 140 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து வந்துருச்சு. 140 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஆக்சுவலாக இது 150 வரைக்கும் வரணும். $400, 150 பாயிண்ட்ஸ். இப்படி தான் ட்ரேட் பண்ணோம். இதில் ஏதாச்சும் டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ்.